ஹலோ ஆல். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நம்மள இப்போ ரீசெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜென்சி அப்படின்னு சொல்லி பேச வச்சுட்டாங்க. ஜென்சி இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்ட் டயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஜென்சிங்கிறவங்க வந்து ரொம்ப பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஜென்சிங்கிறது யார்? இந்த ஜென்சின் நேம் கேட்குறப்ப எனக்கு ஒரு சில கிரேசியான டவுட் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேம்ஸை வந்து எப்படி வைக்கிறாங்க இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம்? இப்போ நமக்கு வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் நேம் வச்சுருவாங்க, ஒரு ஸ்கீம்னா கவர்மெண்ட் வச்சுரும், இல்லை வந்து ஒரு கம்பெனிக்கான நேமை ஓனர் இல்லை அவங்க ஃபவுண்டர் வச்சுருவாங்க. அதுபோல் இந்த மாதிரி ஜென்ரேஷனுக்கு யாரோ ஒருத்தவங்க தான் நேம் வைக்க போகிறாங்க. பட் அந்த நேம் வைக்கிறது யார் அப்படிங்கிறது. ரெண்டாவது எந்த ரீசன் பேசிஸில் வைக்கிறாங்க? அதுக்கு மேபி ஒரு ஃபேக்ட் ஓரியன்டான ரீசன் இருக்கலாம், இல்லைனா ஃபன்னியான ரீசனாக கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு ரீசன் பேசிஸில் தான் இவங்களுக்கு இந்த பேர் வைப்பாங்க. ஸோ அந்த ரீசன் என்ன? அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேமை எப்படி சூஸ் பண்ணாங்க? எவ்வளோ நேம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷன் சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரேஷன் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா ஜென்ரேஷன் ஃபயர் பாய்ஸ், இல்லைனா ஜென்ரேஷன் அயன்மேன் இப்படிலாம் கூட நம்ம வைக்க முடியும். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப இந்த ஜென்சி அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்கான இந்த நேமை வந்து எப்படி பிக் பண்ணாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்குலாம் என்ன ஆன்சர் அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல், நான் உங்கள் ஏஜ். இந்த மாதிரி ஜென்ரேஷனுக்கு நேம் வைக்கிறதோட மெயின் கல்பிரிட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியாலஜிஸ்ட், இல்லை எக்கனாமிஸ்ட், இல்லைனா வந்து புக் எழுதக்கூடிய ஆத்தர். இவங்க தான் இதோட மெயினான கான்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எழுதக்கூடிய புக்கு இல்லை ரிசர்ச் பேப்பர் இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறப்ப ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இருக்கக்கூடிய மக்களை ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும், ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற பேசிஸில் கொடுக்குறதா இந்த மாதிரியான பேர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1965லேருந்து 1985, 2000லேருந்து 2010 இந்த பீரியடில் வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே அந்த பீரியடை வந்து அவங்க மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக ஒரு நிக்நேம் மாதிரியான ஒரு பேர் கொடுத்துறாங்க. ஸோ அப்படி தான் இந்த மாதிரியான ஜென்ரேஷன் நேம்லாம் வருது. இப்போ ஜென்சின்னு சொல்கிறோம்ல, ஸோ இதே போல் இதுக்கு முன்னாடி இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா த கிரேட் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் சாண்ட்விச் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி பூமர்ஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட பீரியடில் வாழ்ந்த மக்களை ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறதா இந்த மாதிரியான பேர். ஸோ அதை இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. இவங்க தான் இதுக்கு இந்த பேர் கொடுக்கணுமா, இந்த மாதிரி பேர் தான் கொடுக்கணுமா, இதுக்காக ஏதாவது பேசிக்கான ரூல்ஸ் இல்லை ஏதாவது கண்டிஷன்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்தியாவில் வந்து சைக்ளோன்லாம் வந்துச்சுன்னா அதோட நேம் வைக்கிறதுக்குலாம் சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த நாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான்டாக அதுக்கான நேம் லிஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இதுக்கு எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எழுதக்கூடிய ஆர்டிக்கல், அவங்க எழுதக்கூடிய புக்கில் அந்த டாப்பிக்கு என்ன நேம் இவங்க சூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அது பேசிஸில் தான் அந்த பேர் வருது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இது வேர்ல்டு வைடு வந்து ஃபேமஸ் ஆகுது. அண்ட் இதுக்கு பேசிக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடந்திருக்கும் சொசைட்டியில். இப்போ அது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்கனாமிக் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் ஓரியன்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லை ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்குமே வந்து எலெக்ஷனில் வந்து திராவிடியன் பார்ட்டி தான் வின் பண்ணாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா திராவிடியன் பார்ட்டி இல்லாத வேற ஒரு பார்ட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பீரியடில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதுக்கு ஒரு நேம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு நேம்ஸை வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா இப்போ 1901லேருந்து 1925 வரைக்கும் இந்த பீரியடில் இருந்தவங்கள த கிரேட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 1946லேருந்து 64 வரைக்கும் இருந்த ஜென்ரேஷனை வந்து பேபி பூமர்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஜென்சின்னு சொல்கிறோம்ல, ஸோ இவங்களுக்கான பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1997லேருந்து 2012க்குள்ளே பிறந்தவங்களை வந்து இந்த மாதிரி ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பீரியடில் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1901லேருந்து 1925 வரைக்கும் உலகத்திலே இந்த வேர்ல்டு வார் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதல்ல பார்த்த ஜென்ரேஷன் இவங்க தான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு த கிரேட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1946லேருந்து 64 வரைக்கும் இருந்தவங்களை வந்து பேபி பூமர்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஆஃப்டர் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஜரும் அவங்களோட ஹோம் டவுனுக்கு திரும்பிடுறாங்க. இந்த சோல்ஜர்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அன்மேரிடாகவும் யங்ஸ்டர்ஸாகவும் தான் அந்த வாருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஹோம் டவுனுக்கு திரும்பணும், அவங்களோட மேரேஜ் அண்ட் பர்சனல் லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த குறிப்பிட்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமான பேபி பர்த்துங்கிறது இந்த 1946லேருந்து 64க்குள்ளே நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இவங்களுக்கு பேபி பூமர் அப்படின்னு சொல்லிங்கிற நேம் வருது. இது ரெண்டுத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 1926-28லேருந்து 1945 வரைக்கும் இருந்தவங்களை வந்து சைலண்ட் ஜென்ரேஷன் இல்லைனா சாண்ட்விச் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து மெயினாக வந்து பெரிய லெவலில் ஃப்ரீடமாகவோ இல்லை ஹாப்பியாகவோலாம் இந்த பீரியடில் வாழல. இவங்களாம் எல்லாருமே ஏதோ ஒரு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இந்த வேர்ல்டு வார் 2ல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் கவர்மெண்ட்டோட கம்பல்ஷனுக்கு ஏற்று அவங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தாங்களோ அதை மட்டுமே செஞ்சுட்டு அந்த பீரியடில் உள்ளவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களை வந்து சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஜென்சின்னு சொல்கிறோம்ல, ஸோ இவங்க பீரியடில் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொசைட்டியில் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1997லேருந்து 2012 பீரியடில் தான் வந்து டிஜிட்டல் எரா அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிறதும் இந்த பீரியட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சோஷியல் மீடியா அப்படிங்கிறதே வந்து இந்த பீரியடில் தான் வந்து இன்ட்ரொடியூஷன் ஆகுது.
ஆகுது. ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சில முக்கியமான இன்சிடெண்ட்டை வந்து அந்த பீரியடில் வாழ்ந்த மக்களை வந்து கம்பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக கொடுக்குற நேம் தான் இந்த மாதிரியான ஜென்ரேஷனு. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸை பேஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து பேர் இவங்க கொடுக்குறாங்க. இந்த ஜென்சி அப்படிங்கக்கூடிய நேமை பிக் பண்ணதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்லஸ் கப்லாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கனடியன் ஆத்தர் தான். இவர் 1990 தான் என்ன பண்ணுறாருனா ஒரு புக் எழுதுறாரு, த டேல் ஆஃப் ஆக்சிலரேட்டட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, 1965லேருந்து 1980 பீரியடில் உள்ள ஜென்ரேஷனை வந்து ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது இன்டர்நெட்டுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், இல்லைனா இன்டர்நெட்டே பார்க்காத ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கிற இதில் வந்து அவர் ஹைலைட் பண்ணி காட்டுறாரு, மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென் ஒய் அப்படின்னும், அண்ட் அதுக்கப்புறம் வந்த இப்போ இருக்கக்கூடிய பீரியடில் இருக்கிறவங்கள வந்து ஜென் இசட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த நேம் வந்து இப்போ இருக்க பீரியடில் இந்த நேம் வந்திருக்கு. இப்போ ஜென் ஒய்ன்னு சொல்கிறோம்ல, ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 1981லேருந்து 1997 இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்டர்நெட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உருவாகுது. நமக்கு 1982, 83 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஐபி புரோட்டோகாலோடைய இன்டர்நெட் வந்துடுது. 1990 பார்த்தீங்கன்னா வந்து www.com அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் இந்த பீரியடில் உள்ளவங்கள அந்த ஜென் எக்ஸோட கண்டினியூஷனாக சொல்கிறப்ப ஜென் ஒய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்த பீரியடில் வந்திருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனை வந்து ஜென் சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் சொசைட்டியில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சுமே இவங்களை கனெக்ட் பண்ணி சொல்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே சில நேரத்தில் இதில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜென்சின்னு சொல்கிறோம்ல, ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டான அண்டு மோஸ்ட்டு ஒரு மெச்சூர்டான ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான, அதுக்கப்புறம் மோஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்சிடென்ட் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அந்த குறிப்பிட்ட பீரியடில் வாழ்ந்த மக்களோட கனெக்ட் பண்ணி அவங்களை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஜென்ரேஷன் நேம்லாம் கொண்டு வராங்க. சரி, இப்போ ஜென் எக்ஸ், ஜென் ஒய், ஜென் இசட்டோட இந்த கதை முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஜென் ஆல்ஃபா, பீட்டா, ஜென் காமா அப்படிங்கிற மாதிரியும் அதை கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ ஜென் ஆல்ஃபாங்கிறது பார்த்திங்கன்னா 2013லேருந்து 2024 வரைக்கும் உள்ள பீரியடில் பிறந்தவங்கள ஜென் ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பீரியடில் நடந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியிலேருந்து எக்கனாமிக் கேட்டகரி, பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு விஷயத்துக்கு வந்து மூவ் ஆனது. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கான நேம்லாம் வச்சு இவங்க ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.